ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். 11 மாதங்கள் ஓடிவிட்ட நிலையில் 12வது மாதம் எந்த விதமான மாதமாக நமக்கு அமைய போகிறது. ஏகப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு ஆசாமிங்க நீங்கள், சும்மாலாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் நிறைய சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறீங்க. நிறைய பேருக்கு சில ஆடை ஆபரணங்கள்லாம் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன். அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் அதி அற்புதமாக 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் விடமாட்டீங்க. அழகாக அப்படியே ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க. இன்னென்ன வேலையை இப்படி செய்யணும், இந்த நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அற்புதம், உங்களுக்கு கைவந்த கலை. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். தனவரவு தாராளமாக வரும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமான நிறைவேறும். 20/12/2025 சுக்கிர பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 3ஆம் இடம் அப்படிங்கும்போதே தைரியம் அதிகமாகும், உத்வேகம் அதிகமாகும், வீரியம் அதிகமாகும், விஜயம் அதிகமாகும். விஜயம் அற்புதம், ஜெயம் விஜயம் அற்புதம், வெற்றிகள் குவிக்கக்கூடிய ஒரு இடம். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக இந்த இதில் அற்புதமாக நிறைவேற்றிடுவீங்க. அடுத்தபடியாக 9/12 குடைய அதிபதி புத பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி, விரையாதிபதி. என்ன செலவு பண்ணாலும் பரவாயில்ல, சந்தோஷத்தை அனுபவிச்சுடணும் ஐயா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்சம். ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டேன்னா உங்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் வாங்கியே தருவீர்கள். இந்த ஒரு நடிகர் விஜய் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதுமாரி நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிட்டேன்னா அது என்ன தம்பிரான் பண்ணியும் நீங்கள் வாங்கிடுவீர்கள். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு. அந்த பாக்யாதிபதி விரையாதிபதி புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா எப்போவுமே இந்த ஜென்மராசியில் நல்ல நல்ல சுபகிரகங்கள் உட்காந்தாலே ரொம்ப விசேஷம். ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ குரு பகவான் ஜென்மராசியில் இருந்தால் விசேஷமான, கண்டிப்பாக விசேஷம்தான். குரு பகவான் ஜென்மராசியில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. ஏன்னா சந்தோஷத்துக்காக அதிகமாக சாப்பிட்டேன். ஆனால் பார்வை பாருங்கள், குரு பகவானுக்கு 5, 7, 9 அற்புதமான பார்வை பலன்கள். ஆனால் இந்த ஜென்மராசியில் இருக்கிற புத பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அடுத்தபடியாக 6/12/2025 இந்த
புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடத்துல வந்த உடனே பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அதேமாரி இந்த எழுத்து அச்சுத்துறை கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கெலாம் இந்த டெக்னீஷியன் வாழ்க்கெலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். 28/12/2025 இந்த புத பகவானும் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துக்கு வந்துடுறார். உங்களோட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தபடியாக லாபாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப விசேஷம். பித்ருக்காரகன் லாபாதிபதி. எப்போவுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தந்தையாரோட ஆசீர்வாதம் இருக்கும். இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஆனாலும் தந்தையாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த லாபாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 2ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களோட பொருளாதாரத்தை படிப்படியாக முன்னேற்றின்னு இருக்கார். அதேமாரி துலாம் ராசி என்பவர்களுக்கு வாக்குறுதிகள் சாதாரணமாக கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தீங்கன்னா எப்படியாவது முடிச்சு கொடுத்துருவீங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. 15/12/2025 அதிரடி திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சூரிய பகவான் லாபாதிபதி எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அரைமறைவு ஸ்தானம்னாலும் உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று. அற்புதமான முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம், அதுவும் இந்த துலாம் ராசியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிற திட்டங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு நேரம். அடுத்தபடியாக 2/7 அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி. சாதாரணமாக கலத்திரம் வந்தோடனே தான் உங்களுக்கு ஒரு இதுவே கிடைக்கும், அந்த அங்கீகாரமே குடும்பத்தில். அது வரைக்கும் ஜாலியாக இந்த அவுத்து விட்ட காலையாக திரிஞ்சுட்டு இருப்பேள். கல்யாணம் ஆனோடனே ஒரு மூக்கணாங்கயிறு போடுறது நீங்கள் பெண்களுக்கு போடுற இல்லையோ உங்களுக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் குடும்பத்துக்காகவே அப்படியே ஒரு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவீங்க. அந்த வகையில் 2/7 அதிபதி செவ்வாய் வந்து 6/12/2025 6 நாள் வரைக்கும் தான் இந்த 2ஆம் இடத்துல ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தனவரவு ஓரளவு கிடைக்கும். ஏன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியே இவர் தான். அப்போ தனவரவை கொடுப்பார். எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம். அதை விட பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா 7/12/2025 இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஏகப்பட்ட கிரகங்கள் சகாயஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பெரிய சகாயத்தை கொடுக்க போகிறது, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா உபஜயஸ்தானங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே மிகையாகாது. அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை வட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். ஒரு பெரிய முன்னேற்றம் பாக்கியம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 3/6 அதிபதி குருவுக்கு 2 ஆதிபத்தியம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி, அதே சமயம் பகைரவன ரோகாதிபதி. உத்தியோகத்தில் ஒரு நாட்டுவீங்கனாலும் முயற்சிகளில் கொஞ்சம் சுணக்கம் எடுத்துப்பீங்க. எவ்வளோ வேலைகள் வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சில நேரங்களில் நினைக்கிறதுனால தான் பிரச்சனை. அன்னன்னி வேலையை அன்னன்னைக்கு செய்யுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த 3/6 அதிபதி குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள் குறையும். அப்படின்னாலும் கொஞ்சம் மனசில் அப்பப்போ சஞ்சலம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த தொழில் ரீதியாக இருக்கிற வாழ்க்கெல்லாம், இந்த தொழிலில் இருக்கா பாருங்க அவளுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த கூட்டாளிகள் மூலமாக பிரிவினைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் குருவோட பார்வை நல்லபடியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஜீவன ராசியில் வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா ஒரு 5 நாள் தான். அதுக்கப்புறம் 5ஆம் தேதியிலேருந்து மாறிடுறார். 5/12/2025 அந்த குரு பகவான் பாகிஸ்தானத்துக்கு அப்படியே வக்ரகதியிலேயே வந்துடுறார். வக்ரகதியிலே வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாரின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், அவள்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் ஒன்று பேசுவார், அவர் ஒன்று புரிஞ்சுட்டு இருப்பார், அவர் ஒன்று பேசுவார், நீங்கள் ஒன்று புரிஞ்சுட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பிதுரார்ஜிய சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது அதிக அற்புதமாக இருக்குது. உங்கள் ஜென்மராசி ஒரு பார்வை பார்க்குறது, 5ஆம் பார்வை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானம், அதாவது சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு 3ஆம் இடத்த. அது அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக ஏன்னா அங்கே தான் வந்து ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது. குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். ஸோ அற்புதம். அடுத்தது பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறதுனால மனசில் குழந்தைகள் மூலமாக இருந்த இந்த குழப்பங்கள்லாம் குறையும். 4/5 அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி சுகாதிபதி. இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்வு ரோகஸ்தானத்தில் இருக்கிற அற்புதமான பலன்கள். அதுவும் அந்த போன மாதம் 27ஆம் தேதியிலேருந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடன் சுமை குறையும்.
சொத்து சுகம் உண்டாகும். எல்லாமே உங்களுக்கு அதி அற்புதமான, ஏன்னா 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் ஒன்று. அதில் சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த 2.5 வருஷமும் உங்களை பெருசாக ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் போவார். ஏன்னா உங்கள் ராசியில் தான் ஒரு உச்சம். ஸோ உச்சன் வந்து பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருந்துன்னு தான் இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுற அளவில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த ஞானகாரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம்னா திட்டம் போட்டு வேலை செய்வீங்க. அதேமாதிரி வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் வேலை செய்யணும், வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம் இது. விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு, துர்கை வழிபாடு பண்ணிட்டு முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? கண்டிப்பாக விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க. வெள்ளிக்கிழமை விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் போடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? இந்த மாதம் முழுவதும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ திருவிக்ரமாய நமக, ஓம் ஸ்ரீ திருவிக்ரமாய நமக தினந்தோறும் 106 தடவை சொல்லுங்க. சொல்லிவிட்டு உங்கள் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுங்க. அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதே அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.